வணக்கம் நண்பா. நம்ம ஆரஞ்சு பீஸ்ட்டுக்கு செயின் க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் லோ பட்ஜெட்டில் வீட்டில் இருந்து செயின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயின் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம 1 மந்த்துக்கு ஒருக்கா நான் செயினை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு டஸ்ட்டு ரொம்ப சேராது. மோஸ்ட்லி நான் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்துடுவேன். என்னோடய மாமா ஒர்க் ஷாப்பு தான். அங்கே தான் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் கொண்டு வந்து ஒரு சைடில் விட்டு அங்கே பேடல் கேஜ் ஸ்டாண்டும் இருக்குது. அதனால் ஒரு சைடில் விட்டு கலத்தி டீசல் இல்லைன்னா கெரோசின் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அங்கே டீசல் இருக்கும் ஆல்ரெடி. நான் அதை அவனுக்கு தெரியாமல் ஒரு டப்பாவில் ஊற்றி துடைக்க ஆரம்பிச்சிருவேன். புதுசாக பைக் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. நான் ஒழுங்காக செயினை மெயின்டைன் பண்ணாததால் கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் சவுண்டு வர ஆரம்பிச்சிட்டு நான் அதனால் 3,800 சம்திங் கொடுத்து ரோலான் கம்பெனி செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கினேன், கோல்டு கலர். அந்த கோல்டு கலர் தான் மாதம் நல்லா தேய்ச்சி இந்த கலரில் வந்துட்டு. மோஸ்ட்லி நீங்கள் செயினை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் வந்து கூட கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கும். நான் இப்போவே 8,000 கிலோமீட்டர் சம்திங் ஓட்டிட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த சவுண்டு வரலை. ஆனால் பழைய செயின் ஸ்ப்ராக்கெட்டை நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணதால் சவுண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, பின்னாடியும் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து க்ளீன் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்து லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அந்த கேப்பில் எல்லாத்தையுமே இருந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும். அந்த கேப்பில் அந்த டஸ்ட்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப டைம் ஆகிரும். நான் மெதுவாக பார்த்து க்ளீன் பண்ணுவேன். கோல்டு கலர் செயின் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட டூல்ஸ் இருந்தால் நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒர்க் ஷாப் தனியாக போகணும்னு தேவையில்லை. நம்ம க்ளீன் பண்ணுறதால நம்மளோட மணி தான் சேவ். அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நமக்கு வண்டியில் என்னென்ன வேலை வருது, என்னென்ன மெயின்டைன் ஒழுங்காக பண்ணுனா வண்டியில் என்னென்ன செலவுகளை குறைக்கலாம், எவ்வளோ மணியை சேவ் பண்ணலான்னு இது பண்ணிக்கலாம், நமக்கே தெரிஞ்சிடும். அதனால் மோஸ்ட்லி 1 மந்த்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் என்ன செயின் லூப் யூஸ் பண்ணுறேன்னா மோட்டல் செயின் லூப் யூஸ் பண்ணுறேன். மற்ற செயின் லூப்பை விட மோட்டல் செயின் லூப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற செயின் லூப் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்தாலும் அலைவில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா இடமே பிளாக் கலரில் பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் மோட்டல் செயின் லூப் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தெறிக்காதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செல்லக்குட்டி வேற ரொம்ப அழுக்காக இருக்கான். குளித்து ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி கண்டிப்பாக குளிப்பாட்டி விடணும்னு நினச்சிருந்தேன். மோஸ்ட்லி நான் பைக்கை எப்போவுமே வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். மந்த்லி ஒருக்கா வாஷ் பண்ணுவேன். செயின் க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக வண்டி சர்வீஸ் விட்ட மாதிரி எல்லாமே நானே வாஷ் பண்ணிடுவேன். நீங்களும் வீட்டில் இருந்தால் உங்கள்கிட்ட சோப் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அலைவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அலைவில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேடிஎம் பிராண்டோட கலர்னால் அந்த ஆரஞ்சு கலர் தான். அந்த ஆரஞ்சு கலரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அலைவில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இடத்துல சின்னதாக கோடு தெரிய ஆரம்பிச்சிட்டு, கல் பட்டு அந்த இடம் வந்து கோடு தெரிய ஆரம்பிச்சிட்டு. மோஸ்ட்லி எல்லா பைக்லையும் இருக்கும். பட் என்னோடய பைக் வந்து எடுத்து 2 வருஷம் ஆகிட்டு. எனக்கு கழுவும் போது அதை பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து. பட் இருந்தாலும் சரி இருக்கட்டும், பரவாயில்ல, பைக்னால் எல்லாம் இது பண்ண தான் செய்யும். இந்த சின்ன இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி எல்லாத்தையும் கழுவிட்டே இருந்தேன். ரொம்ப அழுக்கு. மோஸ்ட்லி நம்ம அலாய்வில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பைக்குக்கு லுக்கு தரது அந்த அலாய்வில் தான். ரொம்ப அழகாக இருக்கும். க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் அலாய்வில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் ஹைலைட் என்னென்னா எங்கள் மாமா ஒர்க் ஷாப்பில் இருந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பெயிண்ட் கலர் போகுது, தேய்ச்சி கலர் எடுத்துடாத, செயினை கலர் தான் எடுத்துட்டேன், இந்த ஆரஞ்சு கலரையும் தேய்ச்சி எடுத்துடாத, கேடிஎம் கம்பெனிக்கு அந்த கலர் தான் முக்கியமான கலருன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருந்தான். நானும் ஒரு வழியாக வண்டியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் செயின் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டஸ்ட் இல்லாமல். கோல்டு கலர் செயின் தேய்ச்சி என்ன கலரில் ஆகிட்டு பார்த்தீங்களா? கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கவனிக்காமல் ஒரு வழியாக வண்டியை மந்த்லி ஒருக்கா செயினை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. லூபும் 300 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் செயின் சவுண்டு வராது. இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா செயினை க்ளீன் பண்ணுவீங்க, என்ன லூப் அடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.